19 வருஷமா பேசப்பட்ட ஒரு விமான நிலைய திட்டம் இப்போ என்ன ஆனது தெரியுமா? 2007 ஆரம்பிச்ச இந்த திட்டம் 2022 பரந்தூருக்கு வந்தது. 2024 முக்கியமான அனுமதியும் கிடைச்சது. நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகளும் நடந்தது. ஆனா இப்போ 2026 இந்த திட்டத்துக்கே ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த 19 வருஷத்துல பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்னென்ன நடந்தது வாங்க சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். 2007 ஆண்டுலேயே சென்னைக்காருக்கு 2வது விமான நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தை முதலா முன்வைக்கப்பட்டது. ஆனால் திட்டம் பேசப்பட்ட அளவுக்கு உடனடியா செயல்படுத்த முடியல. அதுக்கப்புறம் சில வருடங்கள் அமைதியா இருந்த இந்த திட்டம் 2012 மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போது 2வது விமான நிலையத்தை அமைக்க சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு திட்டமிடுறாங்க. ஆனா முக்கியமான கேள்வி ஒன்று இருந்தது. விமான நிலையத்தை எங்க அமைக்கிறது? அதற்காக பல இடங்கள் பரிசீலிக்கப்பட்டன. 2022 ஆண்டு ஜனவரி வந்தது. படாலம், திருப்போரூர், பன்னூர், பரந்தூர் என 4 இடங்கள் விமான நிலையத்திற்காக பரிசீலிக்கப்பட்டது. இதுல இறுதியில பரந்தூரை தேர்வு செய்யறாங்க. 2022 ஆகஸ்ட் மாதத்துல சென்னையில 2வது விமான நிலையத்திற்கான இடமாக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த திட்டம் சின்ன திட்டம் கிடையாது. சுமார் 60,000 கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட 4,500 ஏக்கர் நிலம் தேவைப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. விமான நிலையம் வரப்போகுதுன்னா நிலம்லாம் கையகப்படுத்த வேண்டுமே. அதற்காக பல கிராமங்கள்ல உள்ள நிலங்களை கையகப்படுத்துற நிலை ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 2022 முதல் 2023 வரை பல கிராம மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் பாதிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் திட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது. 2024 ஜூலை மத்திய அரசின் குழுவிடமிருந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கான சைட் கிளியரன்ஸ் கிடைச்சது. அதாவது விமான நிலையம் அமைக்கிறதுக்கான தளத்துக்கு முக்கியமான அனுமதி கிடைச்சது. அதற்கு பிறகு 2024 முதல் 2025 வரை நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடு உள்ளிட்ட பல பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. ஆனா போராட்டங்கள் மட்டும் நிற்கல. 2025 ஜனவரி மாசம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடி வந்த மக்களை சந்திக்க விஜயும் பரந்தூருக்கு போறாரு. இதனால இந்த விவகாரம் இன்னும் அதிகமா கவனம் பெற்றது. அதன் பிறகு 2026 ஜனவரி மாசம் ஒரு முக்கியமான தகவல் வெளியானது. சுமார் 1,500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 13 கிராமங்களுக்கான சமூக தாக்க மதிப்பீடு எனப்படும் SIA பணிகள் இறுதி கட்டத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது பல வருடங்களாக பேசப்பட்ட இந்த திட்டம் உண்மையிலேயே செயல்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2026 ஆகஸ்ட் 24 ஒரு புதிய திருப்பம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. மேலும் சென்னையோட தற்போதைய விமான நிலையத்திலேயே 5வது முனையம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படின்னா 2007 ஆரம்பிச்ச இந்த கதை 2026 எங்க வந்து நிக்குது? கிட்டத்தட்ட 19 வருடங்களாக பல்வேறு கட்டங்களை கடந்து வந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் இனி என்ன ஆக போகுது? திட்டம் உண்மையிலேயே கைவிடப்படுமா அல்லது பரந்தூருக்கு மாற்றாக வேறு ஒரு தீர்வு வருமா? அடுத்தடுத்த அறிவிப்புகள்ல தான் இதை பத்தின தகவல் தெரிய வரும். நீங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல கரண்ட் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.